18ஆம் படி கருப்புசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, மதுரையிலிருந்து ஆசீர்வதிச்சு உனக்காகவே இந்த சந்தனத்தை அனுப்பியிருக்கேன். மதுரையில் பல இடங்களில் குலதெய்வம் காவாகவும் காக்கும் கடவுளாகவும் விட்டிருக்கும் இந்த கருப்பசாமி என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாத்துறதுக்காக நீ இருக்கிற இடம் தேடி ஓடி வந்திருக்கேன். நீயே எதிர்பார்க்காத வகையில மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. நீ எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும், சந்தான பாக்கியம் பெறணும், சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கணுன்ற அந்த எண்ணத்துல தான் இந்த சந்தனத்தை உன்னை தொட சொன்னேன். என் அன்பு பிள்ளையே, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக காட்சி கொடுக்காத, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக வாக்கு கொடுக்காத இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அதாவது நடிச்சுக்கிட்டு இருக்க மனிதர்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல பெருசா உனக்கு நடிக்கவோ பேசவோ பெய்யா நடிக்கவும் தெரியாது. எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவு உண்மையா இருக்க, அன்புள்ள பாசமுள்ள யதார்த்தமான வெகுளித்தனமுள்ள குழந்தையாக நீ இருக்கிறதுனாலதான் உன்னை காக்க வேண்டிய பொறுப்பை இந்த கருப்பசாமி ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் என் அன்பு குழந்தையான உன்னை ஆசீர்வதித்து உனக்காக இந்த சந்தனத்தை கொடுத்து உன்னை வெற்றியாளனாக மாற்றி உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் தரப்போறேன். எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்த பிறகும் உனக்குள்ள நீ தன்னம்பிக்கையோடு இருப்பதால் தான் இப்போது உன்னை வெற்றியாளனாக மாற்றணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் வருந்தாதே. உனக்காக நான் எழுதி வச்சது எல்லாமே இப்போது உன்னை நோக்கி வந்து சேரும். நடுக்கடல்ல ஒளிஞ்சிருந்தாலும் சரி, பாறையின் மையப்பகுதிக்குள் ஒளிந்திருந்தாலும் சரி, உனக்காக நீ விரும்பியதை நீ அடைந்தே தீருவாய் என் தங்கமே. இப்போ உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், பண நஷ்டம் இருக்குது, தொழிலில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாம தானே நீ குழம்பிக்கிட்டு இருக்க? இப்போ நீ அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். உன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து வருது, அல்லது யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் எங்கள் குடும்பமே அழுக போறீங்கன்ற சூழ்நிலை வரும்போது உன் குலத்தை காக்கக்கூடிய இந்த கருப்பசாமி என்ன செய்வேன் தெரியுமா? உயிர் எனக்கு வேணாம், அதற்கு பதிலாக பணத்தை ஈடாக உன்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டு உன் கஷ்டத்தை போக்குறேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி உயிரை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதுனால உன் வீட்டில் இழக்கக்கூடிய அந்த உயிரை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக உனக்கு பண கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொல்லிதான் இந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். சீக்கிரமே எல்லாம் சரியான பிறகு கோடி கோடியா உன்னால சம்பாதிக்க முடியும். ஆனா ஒரு உயிரை இழந்துட்டா அதை மீண்டும் பெற முடியாது. அந்த துக்கமும் துயரமும் உன் மனசை மிகவும் பாடாப்படுத்தினும்னு தெரிஞ்சதுனாலதான் உயிர் மிகவும் முக்கியம், அது உன் கூடவே இருக்கட்டும்னு உனக்கு வேற கஷ்டத்தை பண கஷ்டமாக தொழில் கஷ்டமாக உனக்கு கொடுத்தேன். நல்லவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்படி செய்வேன். அப்படிதான் நல்ல பிள்ளையாகி ஓம் கண்ணில இருந்து கண்ணீர் வந்துடக்கூடாது, நீ மனசு வேதனைப்பட்டு வாழ்க்கையை நொந்துடக்கூடாதுன்னு உனக்கு வரவிருந்த பெரிய பிரச்சனையை சிறு பிரச்சனையாக மாத்திருக்கேன். நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் இந்த கஷ்டம் போகலையே நினைச்சு கவலைப்படாத. எதை எப்போது சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் எல்லா கஷ்டங்களும் சரியாகி நீ நிம்மதியாய் வாழப்போகிறாய் என் தங்கமே. பணம் இல்லையேன்னு பகட்டு வாழ்க்கைக்காக கண்டவங்கிட்ட போய் கந்து வட்டிக்கு பணம் வாங்கி கஷ்டப்பட்டு சீரழிந்து அழிந்து நொந்து போவதை விட உன்கிட்ட என்ன இருக்கும் அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு வாழ்க்கை இன்பமாக வாழ பழகிக்கோ. உன்னுடைய நிகழ்காலம் சீக்கிரமே சரியாகிடும். கடந்த காலத்துல உனக்கு இருந்த கசப்பான நிகழ்வுகளை பற்றி இந்த உலகம் என்ன விமர்சனம் செஞ்சாலும் விவாதித்தாலும் நீ கவலைப்படாத. இந்த நிகழ்காலத்தில் நீ உண்மையாய் சரியாய் சிறப்பாய் வாழும்போது உன் எதிர்காலமே மிக அழகானதாக மாறிவிடும். இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இன்றைய காலகட்டத்தில் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டாங்க. இவன் நமக்கு நாளைக்கு தேவைப்படுவானா, இவன் நமக்கு ஏதாவது உதவி செய்வானான்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. உன் மூலமாக ஒருவருக்கு வேலை ஆகணும்னா உன் காலில் கூட வந்து விழுகிறாங்க. ஆனா அதுவே வேலை முடிஞ்சிருச்சுன்னா உன் காலை வாரி விட்டுட்டு போயிடுறாங்க தானே. உன்னுடைய தாங்க முடியாத துயரங்களும் தடைகளும் தோஷங்களும் கஷ்டங்களும் குழப்பங்களும் எல்லாமே விலகி உன் குடும்பத்துல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெருக செய்து உன் வாழ்க்கையும் சுபிட்சமானதாக நான் ஆக்க போறேன். குலதெய்வமாகிய இந்த கருப்பசாமி உன் குடும்பத்தை காக்கும் தெய்வமாக மாறிட்டேன். இனிமே நீ வாழ்க்கையில முயற்சி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம்.
அதற்கு இடையூறாகவோ தடையாகவோ எதுவுமே வர நான் அனுமதிக்க மாட்டேன். மற்றவரின் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி எழுப்ப பழகு. கடந்த காலத்துல நீ செஞ்ச தவறை மறந்துட்டு மறுபடியும் அதே தவறை செய்துவிடக்கூடாது. தவறின் மூலமாக நீ கத்துக்கிட்ட பாடங்களை எப்பவுமே ஞாபகம் வச்சு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி என் தங்கமே. எப்பவுமே உனக்கு என்ன வேணுங்கிறதுல நீ தான் உறுதியா இருக்கணும். ஏன்னா உனக்கு என்ன தேவை என்ன வேணும்னு யாரோ அடுத்தவங்க வந்து பார்த்து செய்ய மாட்டாங்க. நீதான் உனக்கான எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முயற்சி செய்யாம என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சரி செய்ய முயற்சி செய். உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கான முயற்சியில நீ ஒருபோதும் பின்வாங்காதே. எந்த தப்பு செஞ்சாலும் எல்லாத்துக்குமே ஒரு சாக்கு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காம ஆமா தவறு செஞ்சுட்டேன் இனிமே மாத்திக்கிறேன்னு அதை சரி செய்ய முயற்சி செய். இந்த நிகழ்காலத்தை நினைத்து நீ பெருமை கொண்டால் வரக்கூடிய வருங்காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும். நீ கடந்து வந்த பாதையில இத்தனை நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கையில நேர்மறையான நல்ல நிகழ்வுகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் நடந்த எதிர்மறை நிகழ்வுகளை தூக்கி போட்டுவிடு என் தங்கமே. எத்தனையோ மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல உன் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை மட்டும் தூக்கி சுமக்காம அதையும் கடந்து வந்துடு. உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களையும் கவலைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதரை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படி உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்ட முழுசா ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனிதரை தேர்ந்தெடுப்பதுதான் வாழ்க்கை உனக்கு கொடுத்த சவால். உனக்கு கொடுக்கப்பட்ட சவாலில் வென்று ஜெயிப்பாளனாக வெற்றியாளனாக நீ மாற வேண்டும். எல்லா செயல்களையும் நீ சிறப்பாக செஞ்சினா நிச்சயமாய் வெற்றி பெறுவாய். நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷம்தான் அதிகம். நிஜங்கள் நிலைப்பது கிடையாது. உன் நினைவுகள் ஒருபோதும் அழிவது கிடையாது என் தங்கமே. இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறது வெறும் சாதாரண காகிதம்தான். அந்த காகிதத்துல நல்லா அழகா வரையணுமா அல்லது எழுதணுமா அல்லது கிறுக்கணுமா கிழிக்கணுமான்றது உன் கைகளில் தான் இருக்கு. வாழ்க்கையை அழகான ஓவியமாக வரைந்து முடி. நீ நினைச்சதையெல்லாம் அதுல எழுதிவிடு. நீ நினைச்சது நடக்கிற வாழ்க்கை தானே சொர்க்கம். நீ நினைச்சதை நடத்திக்கிறதுக்கு உன்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செய். நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதல்ல அதை நினைச்சு அழுகிறத நிறுத்து. உன் கஷ்டமான நேரத்தில் தான் இந்த கருப்பு சாமியை நீ கூப்பிடணும். நீ கூப்பிட்டா உனக்காக ஓடி வர நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? பணக்காரனா பிறந்துட்டா அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வாழ்ந்துடவும் மாட்டாங்க. ஏழையா பிறந்தவங்க எல்லாரும் தினமும் அழுதுகிட்டே இருக்கவும் மாட்டாங்க. சந்தோஷங்கிறது ஏழை பணக்காரன்ற அப்படிலாம் கிடையாது. அவங்கவங்க வாழும் விதத்தை பொறுத்து தான் சந்தோஷம் இருக்குதே தவிர காசு பணத்துல எதுவும் இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இதை புரிஞ்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை சரியாக அமைவதில்லை. பாசம் தெரிஞ்சவனுக்கு தாயும் தகப்பனும் சரியா அமைய மாட்டாங்க. பாசம்னே என்ன தெரியாதவங்க பெற்றோரை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துறாங்க. என் அன்பு பிள்ளையே, உழைக்க தெரிந்தவரிடம் காசு இருக்காது. நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் காசு நிரந்தரமாக தங்களையே நினைச்சு வருந்தாத. உன்னை சீரும் சிறப்புமாக செல்வ வளத்தோடு சந்தோஷமாய் சொர்க்க வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன். எப்போதுமே உன் உடம்ப கவனிச்சுக்கோ, உன் மனசை கவனிச்சுக்கோ, நீ பேசும் வார்த்தைகளை கவனிச்சுக்கோ, உன் செயல்களை கவனிச்சுக்கோ. உன் வாழ்க்கையையும் பக்தியையும் உனக்காக இருக்கும் என்னையும் கூட நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோ என் தங்கமே. இது எல்லாவற்றிலும் உன் கவனம் இருக்கும்போது உன் செயலும் சிந்தனைகளும் வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும். எப்பவுமே எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கறதையும் எதையாவது தேடிக்கிட்டே இருக்கிறதையும் நிறுத்திக்கிட்டு பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகமாக்கு. நீ தேடியதற்கும் அதிகமாகவே நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உனக்கு கிடைச்சு நீ ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை வாழுவாய். மனிதர்களால் எல்லா குணங்களையும் அடுத்தவங்க கிட்ட இருந்து சுலபமாக கற்றுக்க முடியும். ஒருத்தவங்க இதை இப்படி செய்கிறாங்க, அப்படி சாப்பிட்றாங்க, இப்படி பேசுகிறாங்கன்னா அதே போல் அதே மாதிரி செஞ்சிட முடியும். ஆனால் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் மற்றவர்கள் சொல்லித்தந்து செயற்படுத்த முடியாது. அது உனக்குள்ளேருந்து தானாகவே வெளிவர வேண்டும். தவறாய் நடந்த ஒரு சில விஷயங்களை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதை விட சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைச்சு மகிழ்ந்தினா
உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாமே உன் வாழ்க்கையில தப்பா நடக்கல. எத்தனையோ விஷயங்களை உனக்காக சரியாக நீ நினைச்சது போல நடத்தியிருக்கேன். அதை நினைச்சு சந்தோஷப்படு. உன் சந்தோஷமான எண்ணங்களும் உன்னுடைய நல்ல உயர்வும் உழைப்பும் முயற்சியும் சேர்ந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். எல்லா சோதனைகளையும் கடந்து வந்து சீக்கிரமே நீ சாதனை படைப்பதற்கு இந்த கருப்பசாமி உனக்கு துணையா ஆதரவா இருப்பேன்.